மட்டும் பாத்திரம் கழுவு வீடு தொடன்னு எடுப்படி வேலையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் இன்னைக்கு சமைக்கிறேன், வேற யாராவது போய் பாத்திரம் கழுவட்டும். ஏய் மீனா, இன்னொரு ஐயோ போதும் போதும். அக்கா விடுங்க, எப்படியும் வேஸ்டா தான் போகுது. அதனால நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு ரூமுக்கு கட்டில் பூரா செய்ய கொடுத்துருந்தேன். இந்த ரூம்ல வைங்கப்பா. ஓகேண்ணே. அந்த ரூம். கதிரண்ண, இனிமே ஒரே ஜாலி தான். புது கட்டிலு, புது பீரோ, புது அண்ணி. ஏய் பொண்டாட்டி, ஓய் ஒன்னதான் கேட்டுச்சு. பொண்டாட்டி நான் மட்டும் தானே. அப்புறம் பதில் சொல்றதுக்கு என்ன? பேசாம இருக்க. என்னாச்சு என் செல்ல பொண்டாட்டிக்கு? வலிக்குது ஜீவா. சும்மா தானடி குடிச்சேன், அதுக்கே வலிக்குதா? என்னடி மூட் ஆஃப்? ஒன்னும் இல்ல. வீட்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சொன்னா மட்டும் நீ போய் கேட்க போறியா? என்ன சொன்னாங்கன்னு சொல்லு, அப்புறமேட்டு கேட்கலாமா வேணாமான்னு யோசிப்போம். யாரும் ஒன்னும் சொல்லல சாமி, ஆளை விடு. ஏய் என்னன்னு சொல்லு. இதாண்டி உங்ககிட்ட பிரச்சனையே. நீங்களா ஒண்ணு நினைச்சிட்டு இருப்பீங்க, அதை நாங்களே கண்டுபிடிக்கணும்னு நினைப்பீங்க. என்ன ப்ளூரல்ல பேசுற? நான் ஒருத்தி தானே இருக்கேன். ஆத்தி, அமைதியா இருந்துட வேண்டியதே. அம்மாவும் தங்கச்சியும் உங்ககிட்ட பேசலன்னு வருத்தப்படுறியா? அவங்க தான் என்ன வேண்டவே வேணான்னு ஒதுக்கி வச்சுட்டாங்களே, அவங்கள பத்தி எதுக்கு பேசுற? அவங்க கோவத்துல பேசுறாங்க, சரியாயிடுவாங்க மீனா. நீயும் தான் உங்க வீட்டுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ண. உங்க வீட்டுல உன்னை வேணான்னு சொல்லலையே. நான் பையன், நீ பொண்ணு. நம்ம ஊர்ல அதெல்லாம் பாப்பாகல்ல. அதுவும் இல்லாம இங்க நம்ம வீடு மாதிரி மத்த வீடு வந்துருமா என்ன? இந்த வீட்டை நீ தூக்கி வச்சு பேச நானே பாயிண்ட் எடுத்து கொடுக்கறேன் பாத்தியா? இது ஒரு பிரச்சனையா? எனக்கு ஒண்ணுமே தெரியல ஜீவா. எங்க வீட்டுக்கு நல்ல பொண்ணாவும் இருக்க தெரியல, இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாவும் இருக்க தெரியல. நல்ல மருமக இல்லைன்னு யாரு சொன்னா? நீயா ஏதாவது யோசிச்சு ஏன் குழப்பிக்கிற? ஆமா, முல்லைய பாரு. அவளுக்கும் ஏன் வயசு தானே. அவளுக்கு சமைக்க தெரிஞ்சிருக்கு, வீட்டு வேலை செய்ய தெரிஞ்சிருக்கு, எல்லாம் தெரிஞ்சிருக்கு. எனக்கு இன்னும் ஒழுங்கா ஒரு புடவை கூட கட்ட தெரியல. இல்லையே, நல்லா தானே கட்டியிருக்க. காமி. ஏய் போடா. ஏய், நீ நல்ல மருமக தாண்டி. வந்த முத வாரம் நீ எப்படி இருந்த, இப்ப எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு தெரியுமா? நீ இந்த வீட்டோட அட்ஜஸ்ட் ஆயிட்ட. எல்லார்கிட்டையும் நல்லா பேசுற, கேசரிலாம் வேற நல்லா பண்ற. கிண்டல் பண்ற பாத்தியா? இல்லடி, ஜாலியா இரு. உன் வீட்டுல எல்லாரும் கண்டிப்பா உன்கிட்ட பேசுவாங்க. இன்னைக்கு நான் சமைக்கிறேன்னு சொல்லி கிச்சன்ல எல்லாத்தையும் கொட்டி ரொம்ப அசிங்கமா போச்சு ஜீவா. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அப்புறம் ஏன் ஃபீல் பண்ற? அதை விடு. போடா, உனக்கு இது புரியாது. உனக்கு சமைக்க வரலனா அதை ஏன் நீ ட்ரை பண்ற? சும்மா போய் ஹெல்ப் பண்ணு, அது போதும். ஹெல்ப் பண்ண போய் தான் கொட்டிட்டேன். இங்க எல்லாருக்கும் முல்லைய தான் பிடிச்சிருக்கு. அவ தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கா. அவளை தான் எல்லாரும் தூக்கி வச்சு பேசுறாங்க. அட அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மீனா. அப்படிதான் எனக்கு தெரியும். ஆமா, இதெல்லாம் உட்காந்து யோசிப்பியா? இன்னைக்கு எதுக்கு கவலைப்படலான்னு? என்ன மீனா நீ? முல்லை பாட்டுக்கு கிச்சன்ல நின்னா. உங்க அம்மா தான் என்ன வேணும்னே சீண்டி என்ன உள்ள போக வச்சு கொட்ட வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கும் என்ன பிடிக்காது. போ, யாருக்கும் நான் வேண்டாம். ஏய்,
என்ன மீனா நீ தானே 2 நாளைக்கு முன்னாடி சொன்ன, அதான் நீ பண்ண கேசரி அவங்க பண்ணதான் சொல்லி உனக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு. அண்ணன் உங்க அம்மாவை பார்த்து உனக்கு பொங்கலுக்கு அவங்க பிளெஸிங்ஸ் வேணும்னு சொன்னார்ல, அப்புறம் எப்படி நீ இப்படி யோசிக்கிற? என்னமோ தெரியல, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு ஜீவா. எல்லாருக்குமே முல்லைய மட்டும் பிடிக்குது. பேசாம நீ அவளையே கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. அடிச்சு பல்ல உடைச்சிருவேன் பாத்துக்க. என்னடி பேசுற? அந்த புள்ள என் தம்பியோட ஒய்ஃப். இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? ஏதோ அப்செட்டா இருக்குன்னு உன்கிட்ட வந்து பேசுனா என்னையே கால வர்றியா நீ? கொன்றுவேன் பாத்துக்க. சாரி ஜீவா. இப்பெல்லாம் பேசாத மீனா, கஷ்டமா இருக்குல்ல, தேவையில்லாத பேச்சு. உனக்கு என்ன பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும் மீனா. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. நல்லதுதான், விடு. ஏன் என் மூஞ்சியை பார்க்க வேண்டாம்னா? ஏய், பாசிட்டிவாவே யோசிக்க மாட்டியா நீ? போடா டேய். என்ன முல்ல, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அத்தாச்சி. என்ன சாப்பிட்ட? இட்லி தான். நீ பண்ணியா இல்ல அவ பண்ணாளா? அக்கா தான் பண்ணாக. ஏன் முல்ல, என்ன கல்யாணம் ஆனது ஒரே அடியா அங்கேயே இருந்துகிட்ட? இங்க வீட்டுக்கு வந்து 2 நாள் இருந்துட்டு போக வேண்டியதானே? வரணும் அத்தாச்சி. என்னவா கேக்குற கேள்விக்கெல்லாம் ஒத்தையா பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? கதிர் வந்துட்டானா இல்லையா? இன்னும் இல்ல. சரி, கட்லி ஏதோ புதுசா வந்திருக்குன்னு இவர் சொன்னாரு. பெருசா இருக்கா இல்ல சும்மா தம்மா துண்டா ஏதாவது வாங்கி கொடுத்துறாங்களா? நல்லா தான் இருக்கு அத்தாச்சி. சரி சரி, நான் ஒரு தடவை அங்க வந்து பார்த்துட்டு சொல்றேன். நீ நிம்மதியா தூங்கு. சரிங்க அத்தாச்சி. நான் காலையில பேசட்டுமா? குட் நைட் அத்தாச்சி. குட் நைட் முல்ல. இங்க பாருங்க, நான் கீழே படுத்துக்கிறேன், நீங்க கட்டில படுத்துக்கோங்க. அதெல்லாம் வேணாம், நானே கீழே படுத்துக்கிறேன். இல்லங்க வேண்டாம், நான் கீழே படுத்துக்கிறேன். எனக்கு கீழே படுத்தாதான் தூக்கம் வரும். கட்டெல்லாம் ரொம்ப சொகுசு, எனக்கு அதெல்லாம் சரி வராது. இப்ப என்ன, நான் சொகுசா இருக்கேன்னு சொல்ல வரீங்களா? நான் எதுவுமே சொல்ல வரல. நான் கீழே படுத்தாதான் எனக்கு வசதி. கட்டிலெல்லாம் இது வரைக்கும் நான் படுத்ததே இல்லை. என்ன இல்லை, இங்கே பாய் இருந்தது எங்க? உங்க அண்ணி அதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டாக. வேண்டாம் வேண்டாம், பயமா இருக்கு. யார் நீ? விடு. அம்மா, அப்பாடா, கனவா?
என்ன? சாரி. என்னாச்சு? அது கனவு. தண்ணி. தேங்க்ஸ். சாரி. டே கதிரு, என்ன? கண்ணனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணு, போய் கட்டி விட்டு வந்துரு. எது நானா? ஆமாடா, என்னவா? இல்லை, நான் போல. அண்ணனை வேணா போக சொல்லுங்கள். ஏலே, வருஷம் பூரா அவன் தாண்டா போய் கட்டிக்கிறியான். அந்த தடவை நீ போய் கட்டி விட்டு வாப்போ. அங்கே போய் நான் என்னென்ன பண்ண போகிறேன்? ஃபீஸை கட்டிட்டு கண்ணை ஒழுக்கமாக படிக்கிறானா என்ன அதுன்னு கேட்டு வாடா. ஏடா ஜீவா, நான் சொல்கிறது கேட்டு தானே? கரெக்ட்ண்ணே, போயிட்டு வரட்டும். எப்போ பார்த்தாலும் கடையை மட்டும் பார்த்துக்கிட்டு இங்கேயே கிடக்குறேன். வேற ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏன் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சா மறந்தே போச்சு. ஏன் வீட்டில் புதுசாக கட்டலதுனால வசதியாக இருக்கா? இவரு ஒருத்தர் எப்போ பாரு இனத்தவாது தோண்டி பேசிட்டே இருக்கிறது. கட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஏன் கட்டில் நல்லா இருக்கு ரைட்டு. ஏன் கட்டில் வந்து நேரத்தில் வேற ஏதாவது நல்ல விஷயம் நடந்ததா? ஐயா, உங்களுக்கு இவனை கிண்டல் பண்ணலாண்டா பொழுதே போகாது. நல்லா கேளுங்கண்ணே. எப்போ பாரு இதையே பேசிக்கிட்டு வேலையே இல்லாத மாதிரி. அவர் யோசிக்கிறதும் சரித்தான்றா. உங்கள் எல்லாருக்கும் நல்ல விஷயம் நடக்கணும், அதை நான் பார்க்கணுன்றதாண்டா என்னோட ஆசையை. வேற என்ன எனக்கு வேணும்? ஏன் மாமா எப்போ பார்த்தாலும் ஒரு மார்க்கமாகவே பேசிட்டு இருக்கீங்களே? இம்புட்டு ஆசையை வச்சுக்கிட்டு எப்படி கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க? ஏன் நான் இப்படியாவா இருந்துட போகிறேன்? ஏன் எனக்குன்னு ஒருத்தி பிறந்திருப்பா, அவன் எனக்கே ஒரு நாள் வரத்தானே போகிறான். பார்த்தீங்களாண்ணே, மாமா மனசில் இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு நமக்கு தெரியாமலே இருந்திருக்கு. என்ன மாமா, ஒன்று பார்த்துடலாமா? ஏன் நான் சும்மாவா சொல்லுதான் பாரு. நிஜமாவா? ஏன் உண்மைதான்டா சொல்லுதான் பாரு. ஏன் மாமா, எப்படியாப்பட்ட பாட்டி, எப்படியாப்பட்ட அத்தை வேணும்? கதிரு, என் பொண்டாட்டி எப்படி இருக்கணும்னா நல்ல தலை நிறைய பூ வச்சு பொட்டு வச்சு. அட மாமா, எல்லாம் பழசு, வேற ஏதாவது சொல்லுங்க. சுருக்கமா சொல்லணும்னா a beautiful young girl in 40 years old. அவ கால்ல சலங்கை கட்டிக்கிட்டு ஜங் ஜக ஜங்கா ஜங் ஜக ஜகா அப்படின்னு ஆடினான்னா ஊர் பூரா அப்படியே திரும்பி பார்க்கணும். அப்புறம் நல்ல விலை கூட செண்டை உடம்பு பூரா அடிச்சுக்கிட்டு கபகபன்னு உடம்பு பூரா மணக்கணும்டா அப்படின்னு பிள்ளை பாடுறா. பாத்தீங்களாண்ணே, ஏ யங் கேர்லாம். ஏவாமா, நிஜமா தானா? சும்மா எதுவும் சொல்லலையா? ஏய், உங்க அப்பா இருக்கும்போது வயாம என் கல்யாணத்தை பத்தியே பேசுவார். அப்ப கல்யாணத்தை முடிச்சுக்கணும், அதை அப்படியே விட்டுட்டேன். ஏய், எனக்கு வயசு 50 தானே ஆச்சு. அப்ப நான் வாலி பைய தானே. அது எப்ப கட்டிக்கலாம்? ஏவாமா, மனத்துக்குள்ள மட்டும் ஆசை இருந்தா என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? ஏடா ஜீவா நான் சொல்றது? ஏண்ணே, நம்ம கடைக்கு புரோக்கர் ஒருத்தர் வருவாரு, அவரை ஃபோனில் பிடிங்க, உடனே வர சொல்லி அத்தையை தேடி பிடிச்சிருவோம். அதுவும் சரிதானே? ஏய், 2 பேரும் சும்மா இருக்கடா. நான் என்னமோ பொழுதுபோகமா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க வேற. அப்போ உண்மையா இல்லையா? ஆமா, கட்டில போற வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது ஒண்ணுதான் குறைச்சேன்.
எனக்கு பொன் பார்க்கறத விட்டுட்டு ஏன் புதுசா கட்டில் வந்துருக்கலாம். உன் பொண்டாடி நல்லா கவனிக்க வழிபாரு. சும்மா இருங்க மாமா, அவனை போட்டு ஏதாவது குடையாம. நான் கூட மாமா சீரியஸா தான் பேசுறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏண்டா இல்லை, இவரெல்லாம் சாமானியமா கல்யாணத்துல சிக்கி வராடா. ஏய், நான் சுதந்திர பருவ லேசில சிக்கு பண்ண பாத்துக்கோ. ஹலோ. ஹலோ, நான் மீனா பேசுறேன். சொல்லுப்பா. ஜீவா இருக்காரா? இருக்காம்பா. ஏய் மீனாடா. சொல்லு மீனா. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? கொஞ்சம் வேலையா இருந்தேன் அதான். ஏ பொய், அவன் சொல்லலாம் பொய். என் கூட சும்மா தான் வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கான். மாமா சும்மா இருங்க மாமா. ஏய் சும்மா தமாஷ்டா. அவர் என்ன சொல்றாரு? ஒண்ணும் இல்ல, நீ சொல்லு. ஜீவா, எனக்கு போர் அடிக்குதுடா. அதுக்கு நீ வீட்டுக்கு வாயேன். ஏய், அது எப்படி வர முடியும்? வேலை இருக்குல்ல இங்க. உனக்கு வேலை இருக்கு, நான் என்ன செய்ய? சரி, நீ கடைக்கு வா. விட்டா என்ன சேல்ஸ் கேர்ள் ஆக்கிடுவ போல இருக்கே. நீ என்ன சினிமா கூட்டிட்டு போறியா? சரி, பாக்குறேன். பாக்குறேன் இல்ல, கூட்டிட்டு போற, அதுவும் இன்னிக்கே. ஏய், ஆமா இன்னைக்கு என்ன கிழமை? கிழமெல்லாம் யோசிச்சா என்ன கூட்டிட்டு போக மாட்டப்பா. ப்ளீஸ் ஜீவா, நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்கேயுமே போலல்ல. நல்ல பையன்ல, என் சம்மு குட்டில, கூட்டிட்டு போடா. சரி, அண்ணாட்ட கேட்டு சொல்லுவா. அடி வாங்குவடா. என்ன சினிமா கூட்டிட்டு போக நீ அண்ணா கிட்ட கேப்பியா? அப்படின்னு இல்ல ஜீவா, எனக்கு சினிமாக்கு போகணும்டா. நீ என்ன கூட்டிட்டு போற, அவ்வளவுதான். சரி, நான் கூப்பிட்டு போறேன். வைக்கவா? ஓகே. ஜீவா, என் மரும என்ன சொல்லுதா? அது அண்ணே, சினிமாக்கு போலாமான்னு கேக்குறானே. இது என்னடா கேள்வி? போலாம்னு சொல்லு. பத்தியா எவ்வளவு உஷாரா இருக்கான். நீ இருக்க வேறும் இல்லாம. தனா, முல்லையும் கதிரையும் முருகன் வீட்டுக்கு ஒரு தடவை அனுப்பி வைக்கணும். எதுக்கத்த? என்ன எதுக்குன்னு கேக்குற? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாமனார் வீட்டுக்கு கதிர் விருந்துக்கு போகவே இல்லையே. அது அத்தை. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஏமா முல்லை, உன்கிட்ட முருகன் இதை பத்தி எதுவும் பேசல? இல்லத்த, என்கிட்ட எதுவும் பேசல. என்ன நினைப்புல இருக்கான் அவன்? பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அப்படியே விட்டுருவானா? திரும்ப அவ பிறந்த வீட்டுக்கு போக வேண்டாம்? இது ஒரு விஷயமா அத்த? முல்லாவ வீட்டுக்கு போகணும்னு நினைச்சா போயிட போறா. அப்படி எல்லாம் போக முடியாது தானோ. முத தடவை மறு வீட்டுக்கு போன பின்னாடிதான் முல்லை எப்ப நினைச்சாலும் அவங்க வீட்டுக்கு போலாம். ஓ, என்ன தானோ, உனக்கு எல்லாம் மறந்து போச்சா? அப்படிலாம் இல்லத்த, டக்குன்னு ஞாபகம் வரல. நீங்க உங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டீங்களா? பக்கத்துல தானே இருக்கு. பக்கத்துல தான் இருக்கு. நான் அங்க போறது இல்லைன்னு எங்க அம்மா எப்பவும் கம்ப்ளைண்ட் சொல்லும். ஆனா எனக்கு எங்க நேரம் இருக்கு? அங்க போனாலும் எனக்கு வீட்டு ஞாபகம் தான் வரும். ஏன் இங்கேயே இருக்கீங்க? உங்களுக்கு போர் அடிக்கலையா? இது நம்ம வீடு, எப்படி போர் அடிக்கும்? இந்த அம்மாக்கு என்ன அதுக்குள்ள போர் அடிச்சிடுச்சா? மீனா, அத்தை யதார்த்தமா சொன்னாங்க, நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. முல்லை, அத்தை, நேத்து ஒரு கனவு வந்துச்சு. என்னத்த? நம்ம வீட்டு கதவு திறந்து கிடக்கு. ம். எங்கிருந்தோ ஒரு குழந்தை தவழ்ந்து வீட்டுக்குள்ள வந்துருச்சு. என்னத்த ஒரே ஷாக்கா இருக்கு? எனக்கும் 2-3 நாளாவே கனவுல குழந்தைங்களா வந்துட்டு இருக்கு. அப்படின்னா நம்ம வீட்டுக்கு குழந்தைங்க வரப்போகுதுன்னு அர்த்தம். அம்மாடி முல்லை, சீக்கிரமே எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்துருமா. இன்னும் 1 வருஷம்தான். கரெக்டா என்ன முல்லை பெரியமா ஆக்கிடுவா இல்ல? எனக்கு ஒரு பேர குழந்தை இந்த வீட்டுல வரணும். இந்த வீடு முழுக்க அது தவழணும். அதோட அழுக சத்தத்தையும் சிரிப்பு சத்தத்தையும் நான் கேட்கணும். என்னோட எத்தனை வருஷ கனவு இது. மீனா, நீயும் ஒரு குழந்தை பெத்து கொடுத்துடு.
முல்லையோடது ஒண்ணு உன்னோடது ஒண்ணு, ரெண்டையும் இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணுன்னு வச்சு நான் வளர்க்கணும். அதுதான் என்னோட ஆசை. ம், ம். உங்க குழந்தைன வச்சுக்கிட்டு குழந்தை தானே பெத்துக்கலாம். என்ன ஒன்னும் சொல்லவே மாட்டேங்கிற? அது ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா? என்ன இப்படி கேட்டுட்ட? எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப உயிர். அப்புறம் ஏன் உங்களுக்கு குழந்தைங்களே இல்ல?